morning to all, happy afternoon to all, and happy evening to all. My dear lovable students, I believe that those who are in life, audio, video, everything is clear. As we all know that tomorrow is our costing examination in group number 2. This is a very quick 1 hour revision of the chapter cost accounting system. Those who are in online, just put me a chat very quickly that is everything is pakka. Audio, video, everything is clear. My dear lovable students, in cost accounting system, in the chapter, how an entity have to prepare the books of accounts is the discussion. There are various systems of maintenance of books of accounts. ஒன்று காஸ்ட் அக்கௌண்டிங்ல எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறது தான் நம்ம பிளஸ் 2ல படித்தோம். ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறது தான் நம்ம அட்வான்ஸ்ட் அக்கௌண்டன்சியில் படிக்கிறோம். பேசிக்கலி டெபிட் ஆஸ்பெக்டும் கிரெடிட் ஆஸ்பெக்டும் ரெண்டுமே ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்து இருக்கும். சார் நீங்க காஸ்டிங், நம்ம சப்ஜெக்ட் காஸ்டிங்ல எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐதர் நான் இன்டகிரேட்டட் சிஸ்டத்துல மெயின்டைன் பண்ணலாம், இல்லை இன்டகிரேட்டட் சிஸ்டத்துல மெயின்டைன் பண்ணலாம். நான் இன்டகிரேட்டட் சிஸ்டம்னா காஸ்டிங் வேற அக்கௌண்ட்ஸ் வேற அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்டகிரேட்டட் ரெண்டையும் நம்ம சேர்க்கல. இன்டகிரேட்டட்னா ஒரு ஆஸ்பெக்ட் காஸ்டிங் எடுத்துப்பேன், இன்னொரு ஆஸ்பெக்ட் அக்கௌண்டிங் எடுத்துப்பேன், ரெண்டையும் சேர்த்து மெயின்டைன் பண்றது தான் இன்டகிரேட்டட். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்டகிரேட்டட்னா காஸ்டிங்க்கு தனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ்க்கு தனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டும் ரெண்டு டிஃபரெண்டான ப்ராஃபிட் காட்டும். இதை ரெண்டையும் ரிகன்சைல் பண்றதுக்கு சொல்ற பேரு தான் ரெகன்சிலேஷன். தட் மீன்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டகிரேட்டடா இருந்தா உங்களோட சிஸ்டம் இன்டகிரேட்டடா இருந்தா ரெகன்சிலேஷன் ஒரு கான்செப்ட் வர வேண்டிய அவசியம் இல்லை. சார் இன்கேஸ் உங்களோட சிஸ்டம் நான் இன்டகிரேட்டடா இருந்தா ரெகன்சிலேஷன்ங்கிற சிஸ்டம் வரும் சார். தட் மீன்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ங்கிற சாப்டர்ல மெயினா 3 topics we are supposed to learn. Number 1, non-integrated way of maintaining books of accounts. Number 2, integrated way of maintaining books of accounts, and also the reconciliation. Reconciliation எதுல மட்டும்தான் வரும், non-integrated மட்டும்தான் வரும். So first we will be talking about the non-integrated system of accounting. In case non-integrated system இருந்தா எப்படி சார் நீங்க books of accounts மெயின்டைன் பண்ணுவீங்க? சார் இனிஷியலி நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் த காஸ்டிங் புரிஞ்சுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ்டிங்னா நம்ம ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஃபேக்ட்ரியை நம்ம 3 பிளேசஸா நம்ம ட்ரீட் பண்றோம். பிளேஸ் நம்பர் 1, பிளேஸ் நம்பர் 2, பிளேஸ் நம்பர் 3. பிளேஸ் நம்பர் 1 இஸ் வாட், ஸ்டோர்ஸ். இந்த ஸ்டோர்ஸ்ல நம்ம ரா மெட்டீரியலை கீப் பண்ணுவோம். பிளேஸ் நம்பர் 2 இஸ் கால்ட் அஸ் ஒர்க் ஏரியா. இங்க தான் ப்ரொடக்ஷன் நடக்கும் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பிளேஸ் நம்பர் 3 இஸ் வாட் த கோடவுன். இதுக்குள்ளதான் ஃபினிஷ் குட்ஸ் வைப்போம். அப்ப நம்ம ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸ் பண்ற இடம் தான் ஸ்டோர்ஸ், ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம் தான் ஒர்க் ஏரியா. சார் ஃபினிஷ் குட்ஸ் ஸ்டோர் பண்ற இடம் தான் கோடவுன். ஆர் யூ ஆல் ரெடி வித் மீ? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, வாட் ஆர் த லெட்ஜர்ஸ் அவர் சப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு மெயின்டைன். இப்போ அக்கௌண்ட்ஸ்லன்னா நம்ம நிறைய லெட்ஜர்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி காஸ்டிங்ல ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். பேசிக்கா இந்த லெட்ஜரோட இன்டென்ஷன் என்னன்னா, ஸ்டோர்ஸுக்குள்ள என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே இந்த லெட்ஜர் ரெக்கார்ட் பண்ணிக்கும். நம்பர் 2, WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்ப ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்டோர்ஸ். WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஒர்க் ஏரியா. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் இன் கேஸ் WIP ஃபினிஷ் குட்ஸா மாறுச்சுன்னா அந்த ஃபினிஷ் குட்ஸ் எங்க போய் உட்காரணும், கோடவுன்ல போய் உட்காரணும். ஸோ sir, go down related on all the matters will be recorded by the finished goods ledger control account. Are you all really with me? So my dear lovable students, நம்மளோட சப்ஜெக்டே என்னன்னா raw material WIP ஆ மாறணும், WIP finished goods ஆ மாறணும், finished goods debtors கிட்ட போய் சேரணும். சார் raw material WIP ஆ மாறணும்னா factors of production வேணும். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒன்று ரா மெட்டீரியல், அந்த ரா மெட்டீரியலுக்கு மேலே நீங்கள் லேபர் அப்ளை பண்ணணும். வாட் எவர் லேபர் காஸ்ட் யூ ஆர் இன்கரிங் வில் பி ரெக்கார்டட் இன் த வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். வில் பி ரெக்கார்டட் இன் த
My dear lovable students, sir, production overhead control account. இப்ப raw material plus wages plus production overhead full complete ஆவலேனா அதை நம்ம WIP னு சொல்லுவோம். கரெக்டா? That's what WIP ledger control account, my dear lovable students. In case WIP finished goods மாறிடுச்சுனா, it will go and keep in the finished goods ledger control account. You will be incurring lot of overheads, man, which is administration overhead control account. It has to be converted into cost of sales. You have to incur selling and distribution overhead control account. Then we are supposed to do overhead adjustment account for the purpose of over absorption and under absorption. We'll be preparing costing P&L account to know, my dear lovable students, how much is the costing profit. And the last one is the cost ledger adjustment account. For each and every debit, there should be a corresponding credit. Correcta? ஒரு aspect நீங்க costing எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு aspect actually நீங்க accounts எடுத்திருந்திருக்கணும். ஆனா நம்ம யாரை எடுக்கல? Accounts எடுக்கல. So my dear lovable students, all the other aspects will be recorded through cost ledger adjustment account. Cost ledger. Okay man, நம்ம ஒண்ணா பேச போறோம். First one நம்ம stores ledger control account பத்தி பேச போறோம். Stores ledger control account. Stores ledger control account எங்க இருக்கிற டிரான்சாக்ஷனை காட்ட போகுது? ஸ்டோர்ஸ்ல இருக்கிற டிரான்சாக்ஷனை காட்ட போகுது. In case நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஸ்டோர்ஸ்ல ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். எப்பெல்லாம் ஸ்டோர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஆக்சுவலா நீங்க காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல செக் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா கிரெடிட்டாஸ் இருக்கும். இது எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஆஸ்பெக்ட். இதை எதுவுமே ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அது ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் அந்த கிரெடிட்டை காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்றேன். தட் மீன்ஸ் நீங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன என்ட்ரி சார்? சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ரைட் சார்? சம்டைம்ஸ் அந்த ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணும்போது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சச் as கேரேஜ் இன்வர்ட், ஃப்ரைட் இன்வர்ட், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ண வேண்டியதா இருக்கும். as per AS2 நீங்க ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணீங்கன்னா அது அந்த ரா மெட்டீரியலோட காஸ்டோட ஆட் ஆகணும். அதே ஒப்பீனியன் தான் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இருக்கு. காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் நாட் தேர் இன் அவர் சிலபஸ். ஆர் யூ ஆல் ரெடி வித் மீ? அப்போ அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸுமே ரா மெட்டீரியலோட காஸ்ட்டை தான் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். That means, my dear lovable students, stores ledger control account debit to cost ledger control account. கரெக்டா? சோ அப்ப சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவீங்க? ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இப்போ ரா மெட்டீரியல் எங்க இருக்குன்னா ஸ்டோர்ஸுக்குள்ள இருக்கு. கரெக்டா? இந்த ஸ்டோர்ஸுக்குள்ள இருக்கிற ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸுக்குள்ளேயே இருக்காது. ஸ்டோர்ஸ்ல இருந்து கன்சியூம் பண்றதுக்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நீ அங்கிருந்து இஷ்யூ பண்ணுவ, ரா மெட்டீரியலை இஷ்யூ பண்ணுவ. எதுக்கெல்லாம் இஷ்யூ பண்ணுவ? ஐதர் ப்ரொடக்ஷனுக்காக இஷ்யூ பண்ணுவ. ப்ரொடக்ஷனுக்காக இஷ்யூ பண்ணேன்னா ரா மெட்டீரியல் ஸ்டோர்ஸ்ல இருந்து ஒர்க் ஏரியாவுக்கு போகுமா? ஒர்க் ஏரியால ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என்டையர் ஒர்க்கை கன்சாலிடேட் பண்றதுக்கான லெட்ஜர் தான் WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். அப்ப நான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிற பொருளோட வேல்யூ அதிகமாகுமா? ஸோ WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட். இப்போ ஸ்டோர்ஸ்ல இருக்கிற ரா மெட்டீரியலோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. ஐ ஹாவ் டு கிரெடிட் த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். சம்டைம்ஸ் இந்த ஸ்டோர்ஸுக்குள்ள பழைய துணி, ஆயில், கிரீஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களும் நம்ம வைப்போம். இந்த ஸ்டோர்ஸுக்குள்ள சார் போட்டோஸ்டாட் பேப்பர், ஸ்டோர்ஸுக்குள்ள கவரிங் பேக்கிங் மெட்டீரியல் இது கூட வைப்போம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கிட்ட கேக்குதோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரா மெட்டீரியல் சென்ட் பண்ணுவோம். There are 3 departments will be there inside the organization. Number 1 production, number 2 administration, number 3 selling and distribution. In case production departmentக்கு பழைய துணி, பழைய ஆயில், இல்ல வந்து மெஷின் துடைக்கிற மெஷின் கிளீன் பண்ண வேண்டிய பொருள்லாம் கொடுத்துட்டேன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அது எங்க போகும்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்டுக்கு போகும். என்ன கண்ட்ரோல் அக்கவுண்ட்டுக்கு போகும்? In case, my dear lovable students, stapler, administration, stationery item, சார் நம்மளோட பேப்பர் இந்த மாதிரி இருக்கிற விஷயம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்டுக்கு போகும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்
இதே இது மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கிங் மெட்டீரியல் அதே மாதிரி வந்து ரிலேட்டட் டு சேல்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டினா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டோர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்டோர்ஸ்ல முதல்ல ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணமா, ஸ்டோர்ஸ்ல நீ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றேன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோர்ஸ்ல இருக்க ரா மெட்டீரியல் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவேன்? ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், ரைட்? இப்ப ஸ்டோர்ஸுக்குள்ள யார் இருக்கா? மெட்டீரியல் இருக்காங்க, ரைட்டா? இந்த மெட்டீரியல் ஐதர் நீ ப்ரொடக்ஷனுக்காக சென்ட் பண்ணலாம், இல்லைனா இன்டைரக்ட் மெட்டீரியலா சென்ட் பண்ணலாம். ப்ரொடக்ஷனுக்காக சென்ட் பண்றேன்னா டைரக்ட் மெட்டீரியலா சென்ட் பண்ற, ரைட்டா? அப்போ WIP யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? என்ன என்ட்ரி போடுவேனா? WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஏன்னா WIP யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டோர்ஸ்ல இருக்க ரா மெட்டீரியல் கம்மி ஆகுது. அறிவாளி வித் மீ. இதே இது மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டைரக்ட் மெட்டீரியலா இருந்தா சார் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுதுன்னு பார்க்கணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுதா, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுதா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்க்கு போகுதா? தட் இஸ் கால்ட் அஸ் பாஸ் அக்கவுண்ட். ஆர் யூ ஆல் ரிலி வித் மீ? அப்ப ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்ப ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் டெபிட் பண்ணிக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் டெபிட் பண்ணிக்கணும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சார் நம்ம அம்சம்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்ப நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் நம்ம டெபிட் பண்ணிக்கணும். எங்க இருக்கிற ரா மெட்டீரியல் கம்மியாகுது, அதனால ஸ்டோர்ஸ்ல இருக்கிற ரா மெட்டீரியல் நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். ஆர் யூ ஆல் ரிலி வித் மீ? சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டோர்ஸ்ல இருந்து கேபிட்டல் WIP அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புவோம். கேபிட்டல் WIPனா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக. அந்த மாதிரி நம்ம அனுப்பிச்சோம்னா கேபிட்டல் WIP யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? சோர்ஸ்ல இருக்கிற ரா மெட்டீரியல் கம்மி ஆகுமா? That means you have to pass an entry that capital WIP account debit to source ledger control account. நம்ம பண்றதே ரிவிஷன், நம்ம அதுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிரலாமா? நீங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுங்க, என்ன என்ட்ரி? சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இப்ப ரா மெட்டீரியல் எங்க இருக்கு? சோர்ஸ்ல இருக்கு. அதுல இருந்து சார் டைரக்ட் மெட்டீரியலா WIP காமிச்சீங்கன்னா WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இன்டைரக்ட் மெட்டீரியல் பாஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் காமிச்சீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டோர்ஸ்ல இருக்கிற ரா மெட்டீரியல் நேரா கேபிட்டல் WIP க்கு அனுப்புவீங்க. கேபிட்டல் WIP கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ரூல் இஸ் வெரி சிம்பிள். ஸ்டோர்ஸ்ல ரா மெட்டீரியல் அதிகமாகிறதா இருந்தா சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் பண்ணுங்க. சோர்ஸ்ல ரா மெட்டீரியல் கம்மியாகிறதா இருந்தா சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் பண்ணுங்க. Are you all ready with me? இப்போ ரிட்டர்ன் வரப்போகுது. ரிட்டர்ன் மீன்ஸ் ஐ am going to return the raw material or I am going to get back the raw material from the places to where I have issued the raw material. Are you all ready with me? Sir, on return from the store to the supplier, நான் சப்ளையருக்கு அந்த ரா மெட்டீரியல் என்ன பண்ண போறேன்? திருப்பி கொடுக்க போறேன். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சப்ளையருக்கு ரா மெட்டீரியல் திருப்பி கொடுக்க போறேன்னா நான் கிரெடிட்டாருக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரெடிட்டார் கம்மியாக போறாங்க. கிரெடிட்டார்னாலே கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட்டார் கம்மியானாங்கன்னா கிரெடிட்டாரை டெபிட் பண்ணணும். இது எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கவுண்டோட ஆஸ்பெக்ட்ஸ். am I right? நான் இப்ப எங்க இருக்கேன்னா நான் இன்டகிரேட்டட்ல இருக்கேன். ஃபைனான்ஸுக்கும் காஸ்டிங்க்கும் சம்பந்தமே இல்ல. இந்த சென்ஸ் மீன்ஸ் நான் வாங்கும் போது என்ன என்ட்ரி போட்டேன்னா சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் என்ட்ரி போட்டேனா அப்படின்னா சோர்ஸ்ல ரா மெட்டீரியல் அதிகமாச்சு, என்னோட லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. இப்ப என்னோட லயபிலிட்டி கம்மியாவது, என்னோட லயபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற அக்கவுண்ட் தான் காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். தட் மீன்ஸ் உல்டா டு சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஏன்னா என்னோட ஸ்டோர்ஸ்ல இருக்கிற ரா மெட்டீரியல் கம்மியாவது, அதனால நான் கிரெடிட் பண்றேன். தட்ஸ் இட் மேன். சம்டைம்ஸ் நான் ஒர்க் ஏரியாக்கு கன்சம்ஷன் பர்பஸ்க்காக ஸ்டோர்ஸ்ல இருந்து ரா மெட்டீரியல் அமைச்சிருப்பேன். அங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இந்த அளவுக்கு ரா மெட்டீரியல் அங்க தேவை இல்ல, அதனால நான் யாருக்கே திருப்பி கொடுத்துறேன்? ஸ்டோர்ஸ்க்கே கொடுத்துறேன். அப்ப ஸ்டோர்ஸ்ல இருக்கிற ரா மெட்டீரியல் என்ன ஆகும்? அதிகமாகும். WIP யோட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகும். So the entry what you are supposed to be passed is stores ledger control account debit to WIP ledger control account. Are you all ready with me? Sometimes நான் பழைய துணி, ஆயில், கிரீஸ் இதெல்லாமே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருப்பேன். ஸ்டேஷனரி ஐட்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருப்பேன். சார் பேக்கிங் மெட்டீரியல் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அமைச்சிருப்பேன். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அமைச்சிட்டீங்க, நாங்க எங்கக்கே திருப்பி அமைச்சிடறோம்? சோர்ஸ்க்கே திருப்பி அமைச்சிடறோம். அப்ப ஸ்டோர்ஸ்ல இருக்கிற ரெஸ்பெக்டிவ் ரா மெட்டீரியல் அதிகமாகுமா? ஸோ ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ரெஸ்பெக்டிவ் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். Are you all ready with me?
Sir, which is basically pass. Production overhead control account இருந்தா production overhead control account credit பண்ணு. Administration overhead control account இருந்தா administration overhead control account credit பண்ணு. Selling and distribution overhead control account இருந்தா selling and distribution overhead control account credit பண்ணு. Are you all really with me? சில raw material building construction காக அமைச்சிருக்கேன். அங்க கான்ட்ராக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எக்ஸஸ் raw material அமைச்சிட்டீங்க, நான் உங்களுக்கே திருப்பி அனுப்புறேன். அப்போ சோர்ஸ்ல இருக்கிற raw material என்ன ஆகும்னா அதிகமாகும். That's what stores ledger control account debit to capital WIP control account. Capital WIP earlier we have debited at the time of issuing the raw material. Are you all really with me? சம்டைம்ஸ் நம்ம ஸ்டோர்ஸ்ல இருந்து ரா மெட்டீரியல் எங்கே காமிச்சிருப்போம்னா ஒர்க் ஏரியா காமிச்சிருப்போம். இந்த ஒர்க் ஏரியால பல ஒர்க் போயிட்டு இருக்கும். Are you all really with me? ஒர்க் நம்பர் 1 போயிருக்கும், ஒர்க் நம்பர் 2 போயிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஸ்டோர்ஸ்ல இருந்து ரா மெட்டீரியல் ஒர்க் நம்பர் 1க்கு தான் அமைச்சிருப்போம். ஒர்க் நம்பர் 1ல எக்ஸஸ் ரா மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லி, ஒர்க் நம்பர் 2ல டெபிசிட் ரா மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லி, ஒர்க் நம்பர் 1ல இருந்து ஒர்க் நம்பர் 2க்கு அந்த ரா மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் எங்கேயே வரல, சோர்ஸ்க்கே வரல. அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டிரான்ஸ்பரி ஜாப் அக்கவுண்ட் டெபிட், எந்த ஜாபுக்கு அந்த ரா மெட்டீரியல் வந்திருக்கோ அந்த ஜாபோட காஸ்ட் என்ன ஆகணும்னா அதிகமாகணும். டு டிரான்ஸ்பர் ஆர் ஜாப் அக்கவுண்ட், எந்த ஜாப் அந்த ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜாபோட காஸ்ட் கம்மி ஆகணும். தட் மீன்ஸ் ஐ ஹேவ் டு கிரெடிட் தட். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? சூப்பர்மேன். தட் மீன்ஸ் ஆஃப்டர் யூ ரிசீவ் த raw material in the stores ledger control account, you may be issued for the production, you may be issued for capital WIP, you may be issued for indirect material to the pass. After their consumption, either they will consume the raw material, or if any excess raw material has been issued to that particular place, they will be returning to their respective place. Are you all really with me? My dear lovable students, இப்போ I am at the year end, I am at the month end, I am at the end of the period, I am going to close the stores. At that time, I will be seeing that is there any loss of material. That loss may be because of abnormal reason or normal reasons. In the sense means, for example, if I am carrying certain things, I cannot ignore evaporation in case of petrol. If I am carrying certain things, I cannot ignore the normal loss. If it is normal loss, it is part and parcel of the production. Without normal loss, we can't do the production. Am I right, sir? My dear lovable students, இப்போ ஒரு 100 முட்டை எக்க நீ கேரி பண்றேன்னா அதுல ஒன்னோ ரெண்டோ முட்டை பொட்டதான் செய்யும். நீ ஒரு 100 பழம் வாங்கி விக்கிறேன்னா அந்த பழத்தை விக்கிறதுக்குள்ள ஒன்னோ ரெண்டோ பழம் கெட்டு போகதா. That is normal loss. My dear lovable students, இப்போ என்கிட்ட 100 முட்டை இருக்கு, அந்த 100 முட்டையில 100 முட்டை உடைஞ்சிச்சுன்னா இல்ல ஒரு 80 முட்டை உடைஞ்சிச்சுன்னா that is not a normal loss. That is a அப்ப சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்டோர்ஸுக்குள்ள தீ பிடிக்க இது மாதிரி ஏதாவது ஒன்று ஆக என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால என்னோட ஸ்டோர்ஸுக்குள்ள இருக்கிற ரா மெட்டீரியல் நாசமா போக வாய்ப்பு இருக்கு. அந்த அப்நார்மல் ரீசன்னால ஸ்டோர்ஸுக்குள்ள இருக்கிற ரா மெட்டீரியல் நாசமா போச்சுன்னா, இப்ப நான் கால்குலேட்டர் மேனுஃபேக்சர் பண்ற ஆளா இருந்தா, சார் தீ பிடிச்சதுனால ஸ்டோர்ஸுக்குள்ள நாசமா போன லாஸ கால்குலேட்டரோட காஸ்ட் கூட ஆட் பண்ண கூடாது. ஆமா ரைட்டா? அதனால that loss should be transferred to the costing P&L account. That means abnormal loss should not be treated as product cost, should be treated as period cost, my dear lovable students. அதனால அது டைரக்டா எங்க போணும்னா costing P&L account போணும். That means costing P&L account debit to stores ledger control account. Appreciate பண்றியா? Whereas sir, எனக்கு ஸ்டோர்ஸ்ல என்னதான் வந்திருக்குன்னா நார்மல் லாஸ் தான் வந்திருக்கு. ஒரு டப்பா எடுத்து மேலே வைக்கும் போது கீழே வைக்கும் போது ஒன்னு கை மிஸ் ஆகி உடைய என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்படி உடையாம என்னால மேனுஃபேக்சர் பண்ணவே முடியாது. நார்மல் லாஸ் ஆர் மேண்டேட்டரி இன் நேச்சர். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? So my dear lovable students, நார்மல் லாஸ் இல்லாம என்னால ப்ரொடக்ஷன் பண்ணவே ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்ல படிச்சிருக்கோம். the loss of the normal loss unit should be absorbed by the good units. That means நார்மல் லாஸ்ல வர்ற லாஸ் காஸ்டிங் P&L அக்கவுண்ட்டுக்கு போக கூடாது. அது குட் யூனிட்ஸ் அப்சார்ப் பண்ணணும். குட் யூனிட்ஸ் எங்க இருக்காங்க? ஒர்க் ஏரியால இருக்காங்க. Are you all really with me? ஆனா இந்த நாசமா போன இந்த ரா மெட்டீரியல் டைரக்டா கால்குலேட்டர்ல வந்து உட்காருதான்னு கேட்டா டைரக்டா கால்குலேட்டர்ல வந்து உட்காரல. ஆனா அவங்க எல்லாம் நாசமா போவாம இந்த கால்குலேட்டர் வெளியே வராது. கரெக்டா? So my dear lovable students, அதனால production overhead control account to account debit to stores ledger control account. That means the rule is whether it is normal loss or abnormal loss, anyway the raw material in the stores is going to be reduced.
That's why I'm going to reduce the source ledger control account. Are you all really with me? And the abnormal loss இருந்தா period costs treat பண்ணி நீங்க costing P&L account transfer பண்ணும். Normal loss இருந்தா product cost treat பண்ணும். ஆனா அது product cost direct product costல போய் உட்காராது. That means WIP ledger control accountல போய் உட்காராது. எங்க போய் உட்கார்ந்து சார் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல போய் உட்கார்ந்து அங்கிருந்து நம்ம WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு அப்சார்ப் பண்ணுங்கிறதா ரூல். அறிவல் ரிலீவ் வித் மீ சார். வேற லெவல் சார். தட் மீன்ஸ் எனக்கு கெயின் வந்திருக்கு சார், என்னோட ஸ்டோர்ஸ்ல கெயின் வந்திருக்கு சார். சார் நார்மல் கெயின் அப்நார்மல் கெயின். நார்மல் கெயின் ஒரு கான்செப்ட் கிடையாது. அறிவல் ரிலீவ் வித் மீ. அப்நார்மல் கெயின்னா சார் நான் டோட்டலா 5 பாக்ஸ் வச்சேன் சார் ரா மெட்டீரியல் எங்க ஸ்டோர்ஸுக்குள்ள. நாளைக்கு போய் பார்க்குறேன் உடனே 7 பாக்ஸ் ஆயிருக்கு. இது கிடையாது என்னோட அப்நார்மல் கெயின். பாக்ஸ் குட்டியெல்லாம் போடாது. அறிவல் ரிலீவ் வித் மீ. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா 1000 பாக்ஸ் வச்சிருக்கேன்னா எங்க ஸ்டோர்ஸுக்குள்ள ஆக்சுவலா பை திஸ் டைம் 800 பாக்ஸ் கன்சியூம் ஆயிருந்திருக்கணும் as per my standard consumption rule. ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் only 780 தான் என்ன ஆயிருக்கு. அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பாக்ஸ் இருக்கு? 20 பாக்ஸ் இருக்குன்னா சார் that 20 பாக்ஸ் will be treated as abnormal gain. அப்ப abnormal gain வருதுன்னா ஸ்டோர்ஸ்ல ரா மெட்டீரியல் அதிகமா இருக்குன்னு தானே மீனிங். ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்டிங் P&L அக்கவுண்ட். பிகாஸ் நான் முதல்ல என்ட்ரி போடும்போது டோட்டல் 800 பாக்ஸுக்குமே என்ன போட்டிருப்பேன்? என்ட்ரி போட்டிருப்பேன். அப்ப நான் WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் 800 பாக்ஸ் டு சோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் 800 பாக்ஸ்னு போட்டிருப்பேன். ஆனா இங்க நான் பிசிக்கல் கவுண்ட் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ஸ்டோர்ஸ்ல 800 பாக்ஸ் வெளியே போல, வெறும் 780 பாக்ஸ் தான் வெளியே போயிருக்கு. இன்னும் 20 பாக்ஸ் எதுக்குள்ளேயே இருக்கு, சோர்ஸ்குள்ளேயே இருக்கு. அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டோர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ரா மெட்டீரியல் எனக்கு இருக்கா? That means stores ledger control account debit to cost ledger control account. That's what the stores gain is all about. Can I proceed? Sir, sometimes நீங்க raw material purchase பண்ணதுக்கு கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ண வாய்ப்பு இருக்கு. ரைட் சார்? அப்படி கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணீங்கன்னா கிரெடிட்டாஸ் கம்மி ஆவாங்க, கேஷ் ஆர் பேங்க் வெளியே போவாங்க. அதுக்கும் காஸ்டிங்க்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு நீ என்ட்ரி போட வேண்டிய அவசியமே இல்லை. So that's what the material control account is all about. Stores ledger control account is all about. All the transaction relating to raw material comes to an end. Raw material வாங்கி ஸ்டோர்ஸுக்குள்ள வச்சா மட்டும் பத்தாது. That's not the business is all about. That has to be converted into WIP. Raw material WIP convert ஆவணும்னா அதுல factors of production apply பண்ணி ஆகணும், which is labor and sir overhead I have to apply. Am I right sir? Sir, I'm talking about labor, my dear lovable students. There are two types of labors are there. Direct labor will be there and indirect labor will be there. For example, in the calculator manufacture பண்ற workers தான் direct labors. 10 பேர் ஒரு ஆள் ஒரு கால்குலேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹலோ சார். சார், இந்த 10 பேர் சரியா வேலை செய்யறாங்களான்னு பார்க்கறது தான் இன்டைரக்ட் லேபர். தட் இஸ் லைக் சூப்பர்வைசர்ஸ். கரெக்டா சார்? அப்ப நான் அந்த வேலை செய்யறவனுக்கும் காசு கொடுப்பேன், வேலை செய்யறவன் சரியா வேலை செய்யறான்னு பார்க்கறவனுக்கும் காசு கொடுப்பேன். ரைட்டா சார்? வேலை செய்யறவனுக்கு காசு கொடுக்கறது தான் பேமெண்ட் டு த டைரக்ட் லேபர். சார், நான் அந்த டைரக்ட் லேபர் சரியா வேலை செய்யறான்னு பாக்குறவனுக்கு தான் இன்டைரக்ட் லேபர். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க டைரக்ட் லேபருக்கு பே பண்ணுங்க இல்ல இன்டைரக்ட் லேபருக்கு பே பண்ணுங்க. இட் இஸ் அ காஸ்ட் டு த கன்சர்ன். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? யாருக்கு கொடுத்த காஸ்ட்? லேபருக்கு கொடுத்த காஸ்ட். அதனால வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஜெனரலி நம்ம ஃபைனான்சியல் அக்கவுண்ட்ஸ்ல வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் என்ட்ரி போடுவோம் நம்ம. ரைட்டா? இங்க நம்ம என்ன என்ட்ரி போடுறோம்னா வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டைரக்ட் வேஜஸா இருந்தா அது அந்த ப்ராடக்டோட காஸ்ட்ல போய் உட்காரணுமா? எஸ் சார். அதனால WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். தட் மீன்ஸ் இங்க அப்படியே அதை அலோகேட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? ஆனா இன்டைரக்ட் வேஜஸ் யாரு வேலை செய்யறதான் பாக்குறாங்க? அந்த ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறதான் பாக்குறாங்க. ரைட்டா? ஆக்சுவலா அந்த ஒர்க்கர் கால்குலேட்டருக்கு மேல வேலை செய்யறாங்க. ஆனா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த சூப்பர்வைசர் அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு மேல வேலை செய்யறாங்க. ரைட்டா? அதனால அது டைரக்டா கால்குலேட்டர்ல போய் உட்கார கூடாது. சார், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட்
administration overhead control account debit, selling and distribution overhead control account debit to wages control account. That means there are two types of wages are there: direct wages, indirect wages. Whether you incur direct wages or indirect wages, the entry will be wages control account debit to source ledger control, cost ledger control account. Am I right? Direct wages are the direct product ku thatti utru. That means WIP ledger control account debit to wages control account. Indirect wages are the enga and indirect wages vanduchu paaru. Factory kulla vanducha illa administration overhead administration department la vancha illa selling and distribution overhead la vancha. Are you all with me? Factory kulla vanduchina production overhead control account, admin la vanduchina administration overhead control account, and selling and distribution vanchana selling and distribution overhead control account to wages control account. That's it with regard to the first factor of production, that is wages. Next man, I'm going to talk about the production overhead. My dear lovable students, just have an overview of the cost. Sir, we are learning the subject costing. Am I right, sir? What this subject costing is saying that in order to manufacture a product, you have to incur three type of cost. நீ ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு மூணு டைப் ஆஃப் காஸ்ட் நீ இன்கர் பண்ணும். நம்பர் 1 மெட்டீரியல், நம்பர் 2 லேபர், நம்பர் 2 எக்ஸ்பென்சஸ். Am I right, sir? That material can be classified into two, labor can be classified into two, expenses can be classified into two. Sir, material may be direct material, indirect material, labor may be direct labor, indirect labor, expense may be direct expenses and indirect expenses. Are you all really with me? Sir, if the material is direct material, means for a calculator, sir, the calculator's body is direct material. For calculator, sir, its battery is direct material. For calculator, sir, keys are direct material. That's it, enough. In order to manufacture the calculator, I need a plant and machinery. For that plant and machinery, I have to apply the oil. For that plant and machinery, I have to clean by using the waste cloth. For that plant and machinery, I have to put the grease. All these are what material? Indirect material. Am I right, sir? My dear lovable students. Sir, direct labor, I have to pay wages to the workers. Sir, wages to the workers are what labor? Direct labor. Whereas indirect labor, such as supervisor, such as, where a supervisor illame, staffs which are taking care of these people are indirect labor. Sir, I am paying royalty for the calculator manufactured. That royalty paid is a direct expenses. Sir, where you are taking care of the manufacturing? Sir, in the factory. So for factory ki na enna pay pannum? Factory rendu pay pannum. Sir, and the plant and machinery ki na depreciation varum. In the factory ki, sir, insurance varum. In the plant and machinery ki insurance varum. Am I right, sir? These all are other indirect expenses. What they are saying is direct material plus direct labor plus direct expense is equal to prime cost. This prime cost will directly go and sit in the WIP ledger control account. இது நேரா எங்க போய் உட்காரும்னா WIP ledger control accountல போய் உட்காரும். Whereas indirect material, indirect labor, indirect expenses related to production. எப்படி சொல்லுங்க? Indirect material, indirect labor, indirect expenses related to production will go and sit in the production overhead control account. Sir, indirect material plus indirect labor plus indirect expenses related to admin will go and sit in the administration overhead control account. Am I right, sir? Sir, indirect material plus indirect labor plus indirect expenses related to selling and distribution will go and sit in the selling and distribution overhead control account. Are you all really with me? That means, my dear lovable students, sir, மூணு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டையும் நம்ம ஒரே டைம்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சார், ஓவர்ஹெட்ங்கிற சாப்டர் உங்களுக்கு தெரியலனா நம்மளால பாஸ் பண்ண முடியாது, எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. That was PAS. Sir, what is the first overhead, man? Production overhead control account. Second overhead, sir, administration overhead control account. Third overhead, sir, selling and distribution overhead control account. Am I right, sir? இப்போ நீங்க ஃபேக்டரியோட ரெண்டு பே பண்றீங்க, ஃபேக்டரியோட ரெண்டு பே பண்ணீங்கன்னா நம்ம நார்மல் அக்கௌண்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா ரெண்டு அக்கௌண்ட் விட்டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரி போடுவோம். சார், அட்மின் பில்டிங்க்கு ரெண்டு பே பண்றீங்க, அக்கௌண்ட்ஸ்ல என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் விட்டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் போடுவோம். சார், நீங்க சேல்ஸ் பில்டிங்க்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு தனி ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு ரெண்டு பே பண்றீங்க. நீங்க என்ன போடுவீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் விட்டு cash or bank account entry போடுவோம். Are you all really with me? But this subject is saying that அப்படி போடுறதா இருந்தா இந்த சப்ஜெக்ட் தேவையே இல்லையே.
cost classification should be there. We don't want how much rent paid for the production, how much rent paid for the admin, how much rent paid for the selling and distribution. அப்ப ஒரு ஓவர்ஹெட்டையும் நீங்க இன்கர் பண்ணணும், ஒரு ஓவர்ஹெட்டையும் நீங்க இன்கர் பண்ணணும். அந்த இன்கர் பண்ண ஓவர்ஹெட்டை நீங்க அப்சார்ப் பண்ணணும், அந்த இன்கர் பண்ண ஓவர்ஹெட்டை நீங்க அப்சார்ப் பண்ணணும், அந்த இன்கர் பண்ண ஓவர்ஹெட்டை நீங்க அப்சார்ப் பண்ணணும். சார் அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேட்டஸ் பார்க்கணும், ஸ்டேட்டஸ் பார்க்கணும், ஸ்டேட்டஸ் பார்க்கணும். that means IAS. அறிவல் really with me. அதாவது நீங்க பாஸ் ஆவறதா இருந்தா எந்த மாதிரி கோர்ஸை பாஸ் பண்ணுங்க, IAS மாதிரி கோர்ஸை பாஸ் பண்ணுங்க. என்ன சார் CAக்கு கிளாஸ் எடுத்துட்டு IAS பாஸ் பண்ண சொல்றீங்க? தம்பி 5 மார்க் கொடுக்குறான் தம்பி. சார் இங்க வா சார், என்ன சொல்றாங்கன்னா முதல்ல ஓவர் ஹெட்டை இன்கர் பண்ணு. முதல்ல ஓவர் ஹெட்டை இன்கர் பண்ணுனா நீ இப்போ ஃபேக்டரிக்கு 2 பே பண்ற. ஜெனரலா அக்கவுண்ட்ஸ்ல என்ன என்ட்ரி போடுவ நீ? ஃபேக்டரி ஓவர்ஹெட் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட், ரைட்டா சார்? அதாவது ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். இந்த சப்ஜெக்ட்ல அப்படி போட்டா பத்தாது. என்னன்னு போடணும்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். am I right சார்? இதே ரெண்டு நீ எந்த பில்டிங்க்கு பே பண்ணலாம்? அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப நான் அடுத்த ஓவர்ஹெட்ல போறேன். இதுதான் என்னோட P. வாட் இஸ் P? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். Are you all with me? இப்போ நான் நேரா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்க்கு வர. மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் ஒரு பில்டிங் வச்சிருக்கேனா? ஜெனரலா அக்கவுண்ட்ஸ்ல நான் வந்து பே பண்ணேன்னா என்ன என்ட்ரி? ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு நீங்க என்ட்ரி போடக்கூடாது. மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ஈஸி. The next one, my dear lovable students, the third one is the selling and distribution overhead control account. இப்போ நான் selling and distributionக்கு ஒரு தனி பில்டிங் வச்சிருக்கேன், அதுக்கு நான் 2 பே பண்றேன்னா selling and distribution overhead control account debit to cost ledger control account. That's what the first one I stands for incurrence. That means என்ன பண்ணுவீங்கன்னா 3 லெட்ஜர் நீங்க ஓபன் பண்ணுவீங்க. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஒரு லெட்ஜர். நம்பர் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஒரு லெட்ஜர். நம்பர் 3 செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஒரு லெட்ஜர். Are you all really with me? இன்கர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடண்ட்ஸ், 2 காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், 2 காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட், 2 காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். தட் மீன்ஸ் நீங்க இன்கர் பண்றத ஃபுல்லாவே ரெஸ்பெக்டிவ் ஓவர்ஹெட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணிட்டே வருவீங்களா? then we are supposed to absorb it. நம்ம இன்கர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இன்கர் பண்ணதை நம்ம அப்சார்ப் பண்ணணுமா? அந்த அப்சார்ப் பண்றதுக்கு தான் நம்ம அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அப்படிங்கிற சாப்டர் படிக்கிறோம். அதுதான் ஓவர் ஹெட்ஸ். எப்படி நம்ம அப்சார்ப் பண்ணுவோம்னா we'll be absorbing using the standard rate. My dear lovable students, standard rate is equal to BFOH divided by BO or BFOH divided by BH. ஞாபகம் இருக்கா? Or rather, my dear lovable students, BVOH divided by BO or BVOH divided by BH. இது மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட் or absorption rate நம்ம ஸ்டார்டிங்லயே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்படி நம்ம ஸ்டார்டிங்லயே absorption rate கால்குலேட் பண்ணிட்டு for the actual output, for every actual output we'll be absorbing the absorption rate. So we will be getting the total overhead absorbed. Are you all really with me? இப்போ நீங்க சார் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்டா இருக்குன்னா we will be absorbed to the WIP ledger control account. அப்ப ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் எங்க அப்சார்ப் ஆகும்? WIP ledger control accountல அப்சார்ப் ஆகும். அப்படின்னா WIP ledger control account அதிகமாகணும், production overhead control account கம்மியாகணும். Are you all really with me? That's what they have written for the production overhead. Now we are going back to P. P stands for what? Production overhead control account, right? அப்சார்ப் பண்ணுங்க. WIP ledger control account debit to production overhead control account. That means முதல்ல நீ என்ன பண்ணிட்டேன்னா இன்கர் பண்ணிட்ட. For the P முதல்ல இன்கர் பண்ணிட்ட. இப்போ absorb பண்ணிட்ட. Next overheads are, what is the next overhead? Administration. Administration overhead incur பண்ணும்போது என்ன என்ட்ரி? Administration overhead control account debit to cost ledger control account. Administration overhead, production overhead ல போய் உட்காராது. Administration overhead WIP control பண்ணாது. Are you all really with me? Because administration is outside the factory. Administration is not inside the factory. Am I right, sir?
அப்ப ஃபேக்டரிக்குள்ள தான் WIP இருக்காங்க, ஃபேக்டரிக்கு வெளியே ஃபினிஷ் குட்ஸ் தான் இருக்காங்க. தட் மீன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் should be absorbed by the finished goods ledger control account. So the entry should be finished goods ledger control account debit to administration overhead control account. Are you all ready with me? Those who are in online, my dear lovable students, எங்க ஃபயரை காணோம், தீய காணோம், தீ பிடிக்கல, என்னாச்சு சார் அப்படின்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்டோட வேல்யூ அதிகமாகணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்சார்ப் ஆகிறதுனால கம்மியாகணும். தட் மீன்ஸ் நம்மளோட சார்ட் பதிலா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டை யார் அப்சார்ப் பண்ணணும்னா ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் தான் அப்சார்ப் பண்ணும். தட் மீன்ஸ் சொல்லு, ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்சார்ப் பண்ணும் சார். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்சார்ப் பண்ணும். இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க, யாரு? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் நான் எதுக்காக இன்கர் பண்றேன்னா, கோடவுனுக்குள்ள இருக்கிற ஃபினிஷ் குட்ஸை டெட்டாஸ்க்கு போய் சேர்க்கறதுக்காக தான் நான் அதை இன்கர் பண்றேன். am I right? அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் WIP-யும் அப்சார்ப் பண்ணாது, ஃபினிஷ் குட்ஸும் அப்சார்ப் பண்ணாது, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்சார்ப் பண்ணுவாங்க. யார் அப்சார்ப் பண்ணுவாங்க? That means cost of sales account debit to selling and distribution overhead control account. So this will be absorbed by the cost of sales account. So this will be absorbed by the WIP ledger control account. Am I right, sir? வாங்க சார், மொத்தமா சார் பாஸ். எந்த கோர்ஸ் நம்ம பாஸ் பண்ண போறோம்? IAS பாஸ் பண்ண போறோம். பாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். am I right, சார்? சார், இதை நீ முதல்ல ஒரு ஓவர்ஹெட்டை இன்கர் பண்ணணும், அப்சார்ப் பண்ணணும், ஸ்டேட்டஸ் பார்க்கணும். Are you all ready with me? ஸ்டேட்டஸ் போடணுமா? ஸ்டேட்டஸ் பார்க்கணும் சார். இன்கர் பண்ணணும். முதல்ல ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் நீ இன்கர் பண்ற. என்ன சார் என்ட்ரி? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். தட் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். பட் நம்ம கேஷ் ஆர் பேங்க் இல்லாதனால லைபிலிட்டி கிரியேட் பண்றோம். தட்ஸ் இட் சார். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இன்கர் பண்ற. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் இன்கர் பண்ற. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இப்போ இந்த ஓவர்ஹெட்ல நம்ம என்ன பண்ணணும்? அப்சார்ப் பண்ணணும் சார். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் WIP ledger control account absorb பண்ணும், administration overhead control account finished goods ledger control account absorb பண்ணும், selling and distribution overhead control account cost of sales account absorb பண்ணும். Are you all ready with me? அப்படி absorb பண்ணும்போது இந்த லெட்ஜர்ல என்ன ஆகும்னா by WIP ledger control account. Are you all ready with me? For example, நான் இன்கர் பண்ணது 10 lakhs ஆனா absorb பண்ணது 8 lakh. பிகாஸ் இன்கர் ஒரு பக்கத்துல நடந்துட்டே இருக்கும் சார். அப்சார்ப்ஷன் ப்ரீ டிட்டர்மைன் பேஸ்ல ஓவர் ஹெட் பேஸ்ல அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கும். இது ரெண்டுமே ரெண்டு ஆக்டிவிட்டி. am I right, சார்? சார், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் யாரு சார் அப்சார்ப் பண்ணுவா? பை ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். am I right, சார்? அசியூம் தட் நாங்க இன்கர் பண்ணது 12 lakh ஆனா அப்சார்ப் பண்ணது வரும் 8 lakh. மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் பை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட். அசியூம் தட் நான் 15 lakh rupees இன்கர் பண்ணியிருக்கேன் ஆனா 12 lakh தான் என்ன பண்ண? அப்சார்ப் பண்ண. இந்த எல்லா கேஸ்லயுமே இன்கர் பண்ணது அதிகமாகவும் அப்சார்ப் பண்ணது கம்மியாகவும் இருக்கா? இதுக்கு சொல்ற பேர் தான் ஸ்டெப் நம்பர் 3, தட் இஸ் ஸ்டேட்டஸ். தட் இஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். Are you all ready with me? அப்ப பை காஸ்டிங் P&L account. என்ன P&L account? How much lakhs, man? 2 lakhs. That means here total 10 lakhs will be tallied. That's what the third one, man. Sir, அது either under absorption ஆ இருக்கலாம் இல்லைனா over absorb. எப்ப சார் நீ under absorption சொல்லுவ? சார், இன்கர் பண்ணது அதிகமும் அப்சார்ப் பண்ணது கம்மியும் அப்படின்னா அண்டர் அப்சார்ப்ஷன் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், how much இன்கர் பண்ணது, எவ்வளவு அப்சார்ப் பண்ணது, இன்னும் எவ்வளவு அப்சார்ப் பண்ணல, that is called as what absorption. அப்ப அண்டர் அப்சார்ப்ஷன் வருதுன்னா ரெஸ்பெக்டிவ் லெட்ஜர்ல டெபிட் பேலன்ஸ் காட்டும். Are you all ready with me? ஏன்னா டெபிட் சைடு தான் இது. இங்க தான் 10 lakhs இருக்கு, இங்க 8 lakhs தான் இருக்கு. அப்ப டெபிட் தானே 2 lakhs அதிகமா இருக்கு. அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இன்னும் என்ன பேலன்ஸ் காட்டிட்டு இருக்கு? டெபிட் பேலன்ஸ் காட்டிட்டு இருக்கு. அதை சாவடிக்கணும்னா கிரெடிட் பண்ணணுமா சார்? My dear lovable students, in the under absorption or over absorption should be transferred to the costing P&L account. என்ன P&L account? அப்ப அண்டர் அப்சார்ப்ஷன்னா ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் லெட்ஜர் என்ன பேலன்ஸ் காட்டும்?
அப்ப சாவடிக்கணும்னா டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். am I right? ஏன்னா நான் இந்த லெட்ஜர்ல பை சார் காஸ்டிங் P&L அக்கௌண்ட் தானே போடணும். நான் காஸ்டிங் P&L அக்கௌண்ட் என்ன பண்ணுவேன், நான் டெபிட் பண்ணுவேன். Are you all really with me? இதேது சார் நான் இன்கர் பண்ணது 12 lakhs ஆனா அப்சார்ப் பண்ணது 18 lakhsனா இங்க அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கு, இன்கரன்ஸ் கம்மியா இருக்கு. திஸ் இஸ் வாட் அப்சார்ப்ஷன், ஓவர் அப்சார்ப்ஷன். ஓவர் அப்சார்ப்ஷன்னா லெட்ஜர் கிரெடிட் பேலன்ஸ் காட்டுமா? மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஓவர் அப்சார்ப்ஷன்ல உனக்கு லெட்ஜர் கிரெடிட் பேலன்ஸ் காட்டுதுன்னா, லெட்ஜர் கிரெடிட் பேலன்ஸ் சாவடிக்கணும்னா நான் டெபிட் பண்ணணுமா? அப்போ ஓவர் அப்சார்ப்ஷன் வருது. நான் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் எனக்கு என்ன இருக்கு, கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. அப்ப அதை சாவடிக்கிறதுக்காக டெபிட் பண்றேன் and I am crediting the costing P&L account. Are you all really with me? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க சார், இதுதானே உண்மையிலேயே நான் இன்கர் பண்ண காஸ்ட், தட் இஸ் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். உண்மையிலேயே 10 லட்சம் ரூபாய் நான் இன்கர் பண்ணிருக்கேனா? இப்போ அந்த ப்ராடக்டோட காஸ்ட்ல, அந்த கால்குலேட்டரோட காஸ்ட்ல டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ட் அது உண்மையா நான் எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கணும் அது போய் உட்காருமா? டைரக்ட் லேபர் உண்மையா நான் என்ன இன்கர் பண்ணிருக்கணும் அது போய் உட்காருமா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் உண்மையா நான் என்ன இன்கர் பண்ணிருக்கணும் அது போய் உட்காருமா? தட் மீன்ஸ் என்ன காஸ்ட், பிரைம் காஸ்ட். பிகாஸ் இதெல்லாம் நான் அப்சார்ப் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் அலோகேட் தான் பண்ணுவேன். ரைட்டா? ஆட் என்ன ஓவர் ஹெட், ஃபேக்டரி ஓவர் ஹெட். சார் ஃபேக்டரி ஓவர் ஹெட்டை நான் என்னதான் பண்ணணும், அப்சார்ப் தான் பண்ணணும். அப்ப அப்சார்ப் பண்ணும்போது இன்கரன்ஸ் வில் நாட் பி ஈக்குவல் டு அப்சார்ப்ஷன். ஆமா ரைட்டா? உண்மையிலேயே நான் எவ்வளோ லேக்ஸ் இன்கர் பண்ணியிருக்கேன், 10 lakhs. ஆனா எவ்வளோதான் அப்சார்ப் பண்றேன். தட் மீன்ஸ் இங்க ஃபேக்டரி ஓவர் ஹெட்னு எவ்வளோ லேக்ஸ் தான் வரும். அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்சார்ப் பண்றனோ அதுதான் அந்த ப்ராடக்ட்லோட காஸ்ட்ல போய் சேரும். அப்ப என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 10 லட்சம் ரூபாய் கன்சிடர் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல 8 லட்சம் ரூபாய் தான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். அப்ப உண்மையிலேயே வர வேண்டிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். ஆட் அதர் எலிமெண்ட்ஸ் இந்த காஸ்ட் ஷீட் நீ எல்லாமே ஆட் பண்ணேன்னு வெச்சுக்கோ, உனக்கு சார் யூ வில் பி கெட்டிங் என் ஆஃப் சேல், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? ரியல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸை விட இப்ப வந்திருக்கிற காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன இருக்கும்னா கம்மியா இருக்கும். என்ன அப்சார்ப்ஷனா இருந்தா, அண்டர் அப்சார்ப்ஷனா இருந்தா. ஏன்னா ஃபுல் காஸ்ட் என்ன ஆவல, புக் ஆவல. தட் மீன்ஸ் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட காஸ்டிங் என்ன அக்கவுண்ட்ல, P&L அக்கவுண்ட்ல டு என் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லி உண்மையிலேயே வர வேண்டிய ஃபிகரை நான் எழுத மாட்டேன். அதை விட கம்மியான அமௌண்ட்டை தான் நான் டெபிட் பண்ணுவேன். ரைட்டா? ஆனா பை சேல்ஸ்னு சொல்லி இதுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. தட் மீன்ஸ் இங்க ஆல்வேஸ் ஃபுல் வேல்யூ புக் பண்ணுவேன், இங்க ரெடியூஸ்டு வேல்யூ தான் என்ன ஆகும், புக் ஆகும். இங்க கரெக்ட் வேல்யூ புக் ஆயிருந்தா எனக்கு இங்க கரெக்டான ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சிருக்குமா? இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன ஆனதுனால, கம்மியானதுனால ப்ராஃபிட் அதிகம் புக் ஆகும். அதிகமாக கூடாது. that has to be rectified by passing a rectification entry. அதுதான் ராஜா 2 production overhead control account. How much lakh? 2 lakh. இது என்ன அப்சார்ப்ஷன், அண்டர் அப்சார்ப்ஷன். தட் இஸ் அ லாஜிக் வை அண்டர் அப்சார்ப்ஷன் வந்துச்சுன்னா நீ காஸ்டிங் P&L அக்கவுண்ட டெபிட் பண்ற. இதே என்ன அப்சார்ப்ஷனா இருந்தா, ஓவர் அப்சார்ப்ஷனா இருந்தா, சார் இங்க செகண்ட் லெட்ஜர் பாரு, உண்மையிலேயே மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்கர் பண்ணது 12 lakhs. ஆனா எவ்வளவு அப்சார்ப் பண்ணி வச்சிருக்க, 18 lakhs. தட் மீன்ஸ் இங்க 12 lakhs வர வேண்டிய இடத்துல 18 lakhs வரும். தட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன் எஃபெக்ட் மை காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு லேக்ஸ் ஆயிடும், 18 lakhs ஆயிடும். தட் மீன்ஸ் காஸ்டிங் P&L அக்கவுண்ட்ல எவ்வளவு போய் உட்காரும், 18 lakhsங்கிற ஃபிகர். ஆனா உண்மையிலேயே எவ்வளவு லேக்ஸ் போய் உட்கார்ந்து இருந்தா போதும். அப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதிகமாகிறதுனால எனக்கு ப்ராஃபிட் கம்மியாகும். ரைட்டா? கம்மியாக கூடாது. அதோட ரெக்டிஃபிகேஷனுக்காக தான் பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்னு சொல்லி ஓவர் அப்சார்ப்ஷனை நான் வந்து என்ன பண்றேன்னா கிரெடிட் பண்றேன். Are you all really with me? That's it with regard to the 3, my dear lovable students. All the overheads has been completed, man. Are you all really with me? சார் எதெல்லாம் சார் 3 சொல்லு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் and selling and distribution overhead control account, PAS.
P stands for production overhead control account, A stands for administration overhead control account, S stands for selling and distribution overhead control account. நீ பாஸ் ஆகணும், எந்த கோர்ஸ் பாஸ் ஆகணும்? IAS முதல்ல ஓவர்ஹெட்டை இன்கர் பண்ணணும், அப்புறம் அந்த ஓவர்ஹெட் அப்சார்ப் பண்ணணும், அப்புறம் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஐதர் அது அண்டர் அப்சார்ப்ஷனா இருக்கலாம், ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஐதர் அது அண்டர் அப்சார்ப்ஷனா இருக்கலாம், ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஐதர் அது அண்டர் அப்சார்ப்ஷனா இருக்கலாம். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர் அப்சார்ப்ஷனா இருக்குன்னா சார் ப்ராடக்டோட காஸ்ட் கம்மியா தான் புக் ஆயிருக்கும், ப்ராஃபிட் அதிகமா புக் ஆயிருக்கும். கரெக்டா? ப்ராஃபிட் அதிகமாக கூடாது. ஐ ஹாவ் டு ரிவர்ஸ் த ப்ராஃபிட், ரெக்டிஃபை த ப்ராஃபிட். ஃபார் தட் பர்பஸ் காஸ்டிங் P&L account debit to production overhead control account. உயிரோட இருக்கியா? That means my dear lovable students, இங்க ஓவர் அப்சார்ப்ஷனா இருந்தா ப்ராடக்டோட காஸ்ட் ரொம்ப அதிகமா புக் ஆயிருக்கும், அதனால காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதிகமா இருக்கும், அதனால காஸ்டிங் P&L அக்கவுண்ட்ல ப்ராஃபிட் கம்மியா காட்டும். கம்மியா காட்ட கூடாது சார். அதனால டு காஸ்டிங் P&L அக்கவுண்ட் யாரை டெபிட் பண்ணுவ நீ? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். The same way we'll be filling these two. With this, all the dash comes to an end, overheads comes to an end. Sir, appo IAS. I stands for incurrence, A stands for absorption, S stands for okay. அப்ப நம்ம raw material பார்த்துட்டோம், labor பார்த்துட்டோம். சார் இப்போ production overhead control account பார்த்துட்டோம். Are you all really with me? I am coming to the next one called as WIP ledger control account. என்னது? நீ WIP ledger control account பார்த்தேனா சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார் மெட்டீரியல்லே ரெண்டு கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். கரெக்டா? அதான காஸ்டிங். ஒன்னு டைரக்ட் மெட்டீரியல் இருக்கும், இன்டைரக்ட் மெட்டீரியல் இருக்கும். டைரக்ட் லேபர் இருக்கும், இன்டைரக்ட் லேபர் இருக்கும். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். திஸ் டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் லேபர் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்டா? தட் பிரைம் காஸ்ட் வில் கோ அண்ட் சிட் இன் த WIP ledger control account. நீங்க பாருங்க சார், டு ஸ்டோர்ஸ் ledger control account which is direct material. ஒண்ணுல ஸ்டோர்ஸ்ல ரா மெட்டீரியல் இருக்குமா? அந்த ஸ்டோர்ஸ்ல இருந்து இருக்கிற ரா மெட்டீரியலை நீ ஒர்க் ஏரியாக்கு அனுப்பும்போது என்ன என்ட்ரி போட்ட? WIP ledger control account debit to source ledger control account. அப்படினா my dear lovable students, WIP ledger control account டெபிட் பண்ணனும், source ledger control account கிரெடிட் பண்ணனும். பண்ணிட்டியா? wages control account which is nothing but direct labor. சார் direct labor என்ட்ரி என்ன போட்ட நீ? WIP ledger control account debit to wages control account. அப்படினா WIP ledger control account டெபிட் பண்ணனும். இந்த கம்பெனிக்கு மேபி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னு வெச்சுக்கோ, ஆர் இன்டர்நேஷனலி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. இந்தியால மட்டும் தான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ ஸ்டோர்ஸ் ledger control accountையும் wages control accountையும் பார்க்கும்போது எனக்கு பிரைம் காஸ்டா தெரியுது, உனக்கும் பிரைம் காஸ்டா தெரியுதா? சார் டு த பிரைம் காஸ்ட் ஆட் என்ன ஓவர்ஹெட்? ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். ரைட்டா? அந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்டை அப்சார்ப் பண்ணணும். அந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்டை அப்சார்ப் பண்றதுக்கு முன்னாடி ஃபேக்டரி ஓவர்ஹெட்டை இன்கர் பண்ணணுமா? இதுதான் ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல எப்பெல்லாம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டை இன்கர் பண்றியோ அப்பெல்லாம் டு காஸ்ட் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இன்கர் பண்ற காஸ்ட் டெபிட் பண்ணுவியா? தென் ஓவர்ஹெட்ங்கிற சாப்டர் பதிலா அதை அப்சார்ப் பண்ணிட்டே இருப்பியா? அதை அப்சார்ப் பண்ணும்போது பை WIP ledger control account. அப்ப WIP ledger control accountல டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட். தட் மீன்ஸ் இது ரெண்டும் சேர்த்தா பிரைம் காஸ்ட், இது மூணும் சேர்த்தேனா கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட். ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? இப்போ ஆல்ரெடி என்னோட ஃபேக்டரிக்குள்ள லாஸ்ட் பீரியட்ல கொஞ்சம் வேலை பாதி செஞ்சு வச்சிருப்பியா? அது இன்னும் அன்கம்ப்ளீட்டா இருக்கும். அது இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுமா? That is called as last periodல closing WIP. current periodல அது நம்ம காஸ்ட் ஷீட் போடும்போது gross factory cost கூட add opening stock of WIP. That's what to balance brought-down is all about. Are you all really with me? My dear lovable students, from that we'll be reducing minus closing stock of WIP. Oh, this is called as opening stock of WIP. This is called as closing stock of WIP. நீயே சொல்லு, கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட்ல இருந்து WIP அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டேனா நெட் ஃபேக்டரி காஸ்ட் கிடைக்குமா? நெட் ஃபேக்டரி காஸ்ட்னா சார் this is the cost for the unit which has been completed. Am I right? Which should be transferred from the WIP to the finished goods. That's what out adikiranna by finished goods ledger control account. That means these goods will move from the WIP to the finished goods ledger control account. இப்ப நேரா அது எங்க போய் உட்காரும்னா finished goods ledger control accountல to WIP ledger control account போய் உட்காரும். This is nothing but man net factory cost. Are you all really with me? Then in cost sheet we'll be adding QRAP minus scrap and all. Right? Sir, everything நம்ம சேர்ந்து தான் சொல்றோம் administration overhead related to sir administration overhead.
சார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டை யார் அப்சார்ப் பண்ணணும்? finished goods ledger control account absorb பண்ணணும். that means administration overhead முதல்ல நீ incur பண்ணணுமா? administration overhead நீ incur பண்ணும்போது administration overhead control account debit to cost ledger control account entry போடுவே, ரைட்டா? அது absorb யார் பண்ணணும்? finished goods ledger. அப்ப என்ன entry போடுவே? finished goods ledger control account debit to administration overhead control account போடுவே, ரைட்டா? அப்படினா இந்த வாட்டி manufacture பண்ண பொருளோட cost of production வந்துச்சு. சார் ஆல்ரெடி லாஸ்ட் வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணி கோடவுன்ல ஆல்ரெடி கொஞ்சம் ஃபினிஷ் குட்ஸ் அப்படியே இருக்குமா? that's what to balance brought down. this is nothing but man opening stock of என்ன goods? finished goods. that means current year cost of production கூட opening stock of finished goods நீ add பண்ணேனா you will be getting cost of goods available for sale. இதுதான் மேக்ஸிமம் நம்மளால என்ன பண்ண முடியும்? விற்க முடியும். அதுல இருந்து நம்ம இத விக்கல. this is the closing stock, my dear lovable students. closing stock in the sense means sir less closing stock of என்ன goods? finished goods. you will be getting cost of goods sold, right? cost of goods sold. that means this should be moved to the cost of sales account. இதுதான் வித்த பொருளோட காஸ்ட். இதுதான் வித்த பொருளோட காஸ்ட். இன்னும் அந்த பொருளை யார்கிட்ட போய் சேர்க்க? டெட்டார் கிட்ட போய் சேர்க்க நான் இன்னும் காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, ரைட்டா? அப்போ இந்த வித்த பொருளோட காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட், நான் வித்த பொருளோட காஸ்ட் எங்க போய் உட்காரும்னா நேரா எனக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட்ல டு ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட்னு சொல்லி காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் வந்து உட்காருமா? இப்ப அந்த பொருளை யார்கிட்ட போய் சேர்க்கணும்னா டேட்டாஸ் கிட்ட போய் சேர்க்கணும். for that I am supposed to incur selling and distribution overhead. முதல்ல incur பண்ணனும், அப்புறம் absorb பண்ணனும். incur பண்ணும்போது selling and distribution overhead control account debit to cost ledger control account. யார் absorb பண்ணுவா? cost of sales account debit to selling and distribution overhead control account. that means my dear lovable students, you will be getting the total cost of sales. now the total cost of sales is showing debit balance. it has to be transferred to the debit side of the costing P&L account. Am I right, sir? That's what by costing P&L account அப்படினு சொல்லி நான் transfer பண்றேன். that will go and sit in the costing P&L account. Are you all ready with me? சார் அப்ப நீ costing P&L accountல நீ பார்த்தேனா இங்க வந்து end of sale வந்துச்சு. இங்க என்ன வந்துச்சுனா by sales வந்துச்சு. so this is sale including profit and this is the cost of sales. you will be getting the profit from the costing, but that profit is subject to rectification. sometimes over absorption இருக்க வாய்ப்பு இருக்கு, under absorption இருக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? in case under absorption இருந்தா profit என்ன ஆகும்? under absorption நடந்திருக்குனா profit என்ன ஆகும்? அதிகமாகும். சார் ஓவர் அப்சார்ப்ஷன் நடந்திருக்குனா profit கம்மியாகும். ஏன்னா அண்டர் அப்சார்ப்ஷனா காஸ்ட் புக் ஆக வேண்டியது ஆகல. அப்படினா அண்டர் அப்சார்ப்ஷன் நடந்திருக்குனா நான் எல்லா ப்ராஃபிட் இப்ப அதிகமா இருக்கும் ரெக்டிஃபை பண்ணணுமா? that means to administration overhead control account under absorption, selling and distribution overhead control account under absorption, production overhead control account under absorption. that means PAS ஓட under absorption debit பண்றேன். இதே இது production overhead control account over absorption, administration overhead control account over absorption, selling and distribution overhead control account over absorption, right sir? sometimes நமக்கு ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல abnormal loss வர என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. abnormal loss should be transferred to costing P&L account. that's what to stores ledger control account. are you all really with me? you will be getting to cost ledger control account profit. this is the correct profit as per the costing. are you all really with me? sir, that's what with regard to the revision of the first one, my dear lovable students, which are non-integrated. integrated means one aspect will be taken care in the costing and other aspects will be taken care in the financial. you have to say very quickly within 5 minutes. now I am going to purchase the raw material. you tell me, when I purchase the raw material, will the raw material in the stores will increase? cash or bank will go out? entry source ledger control account debit to cash or bank account or creditors account. am I right? at the time of purchasing I will be incurring the direct expense such as carriage inwards. what is the entry, man? source ledger control account debit to cash account or bank account or creditors account. can I proceed? now from the source ledger control account you are issuing raw material to the work area. sir, is this activity or transaction to do anything in financial accounting? no, both the aspects will be sir cost accounting aspects. that means the entry will be WIP ledger control account debit to source ledger control account. am I right? from the source ledger control account, my dear lovable students, you are issuing indirect material to the pass.
That is production overhead control account, administration overhead control account, selling and distribution overhead control account, to source ledger control account. This activity or transaction nothing to do in finance. Are you all with me? From the stores, I am issuing capital to the construction of the building. Capital WIP ledger control account debit to source ledger control account. Are you all with me? Now raw material are available in the stores. Sir, I don't want the raw material. I'm returning the raw material to the supplier. That means supplier balance will come down. It's a financial transaction. Creditors account debit to source ledger control account. Are you all with me? My dear lovable students, I have issued extra raw material to the work area. Now they are returning the raw material to the source. This activity or transaction nothing to do with the financial accounts. Both aspects will be costing accounts only. Sir, the raw material in the stores will increase and the raw material in the work area will reduce. So source ledger control account debit to WIP ledger control account. Am I right? I issued indirect material to past ledger control account, man. Now they are returning to the source ledger control account. The entry will be source ledger control account debit to past ledger control account. Am I right, sir? I issued some of the raw material for building construction. They are saying that excess raw material has been issued. They are returning to the source ledger. That means source ledger control account debit to capital WIP ledger control account. Am I right? I already issued the raw material to do a particular job in the work area. After completion of that particular job, job 1 is transferring to job number 2. Then job 2 account debit to job 1 account will be the entry. Nothing to do with the financial accounts. Am I right, sir? At the end of the period, I'm checking the stores and I'm understanding that, my dear lovable students, some of the materials are missing. Some of the materials are that missing maybe because of abnormal reasons or normal reasons. These are nothing to do, sir, with the, sir, missing. Right? It has to be transferred to the P&L account. That's what P&L account debit to source ledger control account. Instead of costing P&L, I'll be transferring to P&L. Am I right, sir? If it is normal loss, without incurring normal loss, I can't do the production. So it has to be absorbed by the production overhead control account debit to source ledger control account. If there is any stores gain, then the value in the source should increase. Source ledger control account debit to P&L account. Instead of using costing P&L, you can use the P&L account. Now I'm making payment to the creditor. It's an exclusive financial item. Am I right? Creditors account debit to cash or bank account. Next one, man, I'm making payment to the labor. Sir, if I make payment to a labor, wages control account debit to cash or bank account. Are you all with me? Sir, that allocation, that wages, direct wages should be allocated, not absorbed to the WIP. The entry will be WIP ledger control account debit to wages control account. Am I right, sir? Sir, I will be allocating the indirect wages, then production overhead control account debit, administration overhead control account debit, selling and distribution overhead control account debit to wages control account. From the past account, we will absorb. Production overhead will be absorbed to WIP ledger control account. Administration overhead will be absorbed to finished goods ledger control account. And the selling and distribution overhead will be absorbed to the cost of sales account. Am I right, sir? இப்போ நீங்க டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணீங்கன்னா சார் டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் which is prime cost should be transferred to the WIP ledger control account. So the entry will be WIP ledger control account debit to cash or bank account or creditors account. Am I right, sir? Overhead நீங்க இன்கர் பண்ணும்போது முதல்ல எந்த ஓவர்ஹெட் பாருங்க. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்டா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்டா, டு கேஷ் அக்கௌண்ட், டு பேங்க் அக்கௌண்ட், டு கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். ரைட்? அதுல நீங்க ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் யார் அப்சார்ப் பண்ணணும்? WIP ledger. இதுக்கும் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ WIP ledger கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இப்போ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், சார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் யார் அப்சார்ப் பண்ணும்? ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். am I right, சார்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் யார் அப்சார்ப் பண்ணும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இந்த ஓவர் அப்சார்ப்ஷன், அண்டர் அப்சார்ப்ஷன்ங்கிற கான்செப்ட் எல்லாமே யாரோட தலைவலி? காஸ்டிங்கோட தலைவலி. ஸோ ஓவர் அப்சார்ப்ஷன் ஆச்சுன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரெஸ்பெக்டிவ் லெட்ஜரை கிரெடிட் பண்ணிட்டு P&L அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். am I right, சார்? சார் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆச்சுன்னா ரெஸ்பெக்டிவ் லெட்ஜரை டெபிட் பண்ணிட்டு நீங்க P&L அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். are you all with me? நீங்க WIP ஃபினிஷ் குட்ஸா மாத்திட்டீங்கன்னா ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்டோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், WIP லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்டோட பேலன்ஸ் கம்மி ஆகணும். ரைட்டா? This nothing to do with the financial account. So finished goods ledger control account debit to WIP ledger control account. am I right, sir? இதே இது நீங்க finished goods ல இருந்து, அதாவது கோடவுன்ல இருந்து பொருளை வித்தாச்சுன்னா அது காஸ்ட் ஆஃப் சேல்ஸா மாத்திரணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு finished goods ledger control account. ரைட்டா? அல்டிமேட்டா அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸை P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். தட் மீன்ஸ் P&L அக்கௌண்ட் டெபிட் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட். அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட்டை நீ வித்துருவ அப்படின்னா உனக்கு ஐதர் கேஷ் வரும், இல்ல பேங்க் வரும், இல்ல அது டெட்டாரா மாறுவாங்க டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதனால தான் P&L அக்கௌண்ட்ல பை கேஷ் சேல் இல்ல பை கிரெடிட் சேல் அப்படின்னு நீ போடுவ. அறிவால் ரிலீவ் வித் மீ. சம்டைம்ஸ் உனக்கு ஒர்க் ஏரியால அப்நார்மல் லாஸ் வந்திருக்குன்னா,
அந்த ஃபயர் ஸ்டோர்ஸ்ல பிடிக்கிறதுக்கு பதிலாக எங்க பிடிச்சிருக்கு? ஒர்க் ஏரியால ஃபயர் பிடிச்சிருக்குன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் P&L account debit to WIP ledger control account. Am I right, sir? இதே இது உனக்கு கோடவுன்ல தீ பிடிச்சிருக்குன்னா P&L account debit to finished goods ledger control account. ஏன்னா ஒர்க் ஏரியால பிடிச்சா WIP பேலன்ஸ் கம்மியாயிடும், கோடவுன்ல பிடிச்சா ஃபினிஷ் குட்ஸோட வேல்யூ கம்மியாயிடும். இதே இது உனக்கு அப்நார்மல் கெயின் வந்திருக்குன்னா சார் ரெஸ்பெக்டிவ் அந்த லெட்ஜரோட பேலன்ஸ் அதிகமாயிடும். ஃபினிஷ் குட்ஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட் அண்ட் உனக்கு லாஸ்டா நெட் ப்ராஃபிட் வரும். ஏன்னா நீ P&L அக்கௌண்ட் போட்டா நமக்கு அக்கௌண்ட்ஸ்ல நெட் ப்ராஃபிட் தானே வரும். அப்போ P&L அக்கௌண்ட் உனக்கு நெட் ப்ராஃபிட் வருதுன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் P&L அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் காட்டுதுன்னு தானே மீனிங். ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் டு P&L appropriation account. This is the discussion on the non-integrated, and in this sir you can expect a question from reconciliation my dear lovable students. A 5 mark உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா இப்படி எல்லாம் காஸ்ட் ஷீட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. பிளஸ் உங்களுக்கு இதெல்லாம் வந்து சார் காஸ்டிங் இப்படி போட சொல்லுவாங்க, ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ் இப்படி போட சொல்லுவாங்க, ரெண்டையும் ரிகன்சைல் பண்ண சொல்லுவாங்க. எந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் quickly we will be discussing one expected question for examination. Following figures are available from the financial records of the ABC manufacturing company for the year ended 31st March. 20,000 யூனிட்ஸ் வித்திருக்காங்க, 25 லட்ச ரூபாய் சேல்ஸ், மெட்டீரியல் இவ்வளோ, வேஜஸ் இவ்வளோ, ஃபேக்டரி ஓவர் ஹெட் இவ்வளோ, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் சொல்லிட்டாங்க, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட், ஃபினிஷ்ட் குட்ஸ் டோட்டலாக இவ்வளோ யூனிட்ஸோட ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு, அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி WIP சார் அவங்க WIPனா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, மெட்டீரியல் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, லேபர் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஃபேக்டரி ஓவர் ஹெட் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 70,000 rupees. ரைட் சார். குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் இது ஒன்லி ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் வரும், காஸ்டிங்கில் வரவே வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஒன்லி ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் வரும் சார், காஸ்டிங்கில் வரவே. In the costing records, factory overhead is charged at 100% of the wages. My dear lovable students, overhead na absorb பண்ணும். There are 6 bases of absorption as per the overhead chapter. கரெக்டா? இவங்க factory overhead wage base பண்ணி என்ன பண்றாங்களாமா? Administrative overhead are 10% of the factory cost. உங்களுக்கு factory cost எவ்வளவு வருதோ அதோட 10% தான் administration overhead. And selling and distribution overhead at the rate of ₹10 per unit sold. இதுதான் absorption details. பாஸோட எப்படி மேனர் ஆஃப் அப்சார்ப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ரிகன்சைலிங் த ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் ரெக்கார்ட் வித் த ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். நமக்கு நல்லா தெரியறது ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் +1 +2 CA இன்டர்ல எல்லாம் படிச்சிருக்கோம். முதல்ல P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? எவ்வளோ யூனிட்ஸ் வித்த நீ 20,000 யூனிட்ஸ், எவ்வளோ ருபீஸ்க்கு வித்த 25 lakhs. எதுவும் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கிறதா கொஸ்டின் எதுவும் சொல்லலை. கரண்ட் இயரோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், மெட்டீரியல், வேஜஸ் செலவு பண்ணியிருக்கேன் சார். உனக்கு ஃபினிஷ் குட்ஸும் WIPயும் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. ஜென்ரலாக உனக்கு கிராஸ் ப்ராஃபிட் வரணும். அவன் கிராஸ் ப்ராஃபிட்லாம் போடாமல் டைரெக்டாக ஃபேக்ட்ரி ஓவர் என்ன உண்மையிலேயோ செலவாயிருக்கோ அதை டெபிட் பண்ணியிருக்கான். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் என்ன உண்மையிலேயே செலவாயிருக்கோ அதை அவன் டெபிட் பண்ணியிருக்கான். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் என்ன உண்மையிலேயே செலவாயிருக்கோ அதை அவன் டெபிட் பண்ணியிருக்கான். குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கான், இது காஸ்டிங்கில் வரவே வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை டெபிட் பண்ணியிருப்பான், இது காஸ்டிங்கில் வரவே வராது. தே காட் நெட் ப்ராஃபிட் ஆஃப் 1,10,000. Am I right, sir? சார் இங்க எல்லாமே ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் இருக்கும் சார், இங்க இன்கம் இருக்கும் சார். That's what accounts is all about. Am I right, sir? ஆனா காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சார் மெட்டீரியல் கன்சியூம்டு, மெட்டீரியல் 10 லட்சம் ரூபாயோட மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்கௌண்ட்ஸில் பாருங்க அதே 10 லட்சம் ரூபாயோட மெட்டீரியல் தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அப்போ மெட்டீரியல்னால அக்கௌண்ட்ஸுக்கும் காஸ்டிங்க்கும் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் வராது. அறிவாளர் வித்தமே 5 லட்சம் ரூபாயோட வேஜஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க, அதே 5 லட்சம் ரூபாய் தான் அக்கௌண்ட்ஸ்ல இன்கர் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் வேஜஸ்னால எந்த டிஃபரன்ஸுமே அக்கௌண்ட்ஸ்லையும் காஸ்டிங்லையும் வராது. இங்க டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஒரு கான்செப்ட் இல்லை, அங்கேயும் இல்லை. தட் மீன்ஸ் பிரைம் காஸ்ட் ஆஸ் பர் த அக்கௌண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரைம் காஸ்ட் ஆஸ் பர் காஸ்டிங். உயிரோடு இருக்கையா? ஆட் இங்கிருந்து ஆட்ட ஆரம்பிக்க போகுது. உண்மையிலேயே ஃபேக்டரி ஓவர் ஹெட் நம்ம இன்கர் பண்ணது 4,50,000 கரெக்டா? அக்கௌண்ட்ஸ்ல இன்கர் பண்ணுவோம், காஸ்டிங்ல அப்சார்ப் பண்ணுவோம். ஆனா நம்ம அப்சார்ப் பண்ணது எவ்வளவு லேக்? 5 lakh. தட் மீன்ஸ் என்ன அப்சார்ப்ஷன்னா ஓவர் அப்சார்ப்ஷன். அறிவாளர் வித் மீ. ஏன்னா 4.5 லட்சம் ரூபாய் இன்கர் பண்ணி 5 லட்சம் ரூபாய் அப்சார்ப் பண்ணிருக்கேன், அது ஓவர் அப்சார்ப்ஷன். am I right? Then my dear lovable students பாருங்க, அப்ப கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் உனக்கு 20 லட்சம் ரூபாய் வந்துச்சு. லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP 70,000 ரூபாய். அக்கௌண்ட்ஸ்லயும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP 70,000 தான். அதனால ஸ்டாக்னால யாருக்கும் டிஃபரன்ஸ் வர போறது இல்லைன்னா ஃபினான்ஸுக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும். நவ் என்ன காஸ்ட் மேன்? ஃபேக்டரி காஸ்ட். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சார் உன்னோட நெட் ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு சொன்னா 20 lakhs 70 lakhs போனா 19,30,000.
add administration overhead. 10% of the factory cost. 19,30,000 ஓட 10% தான் 1,93,000. ஆனா உண்மையான admin overhead நீ இன்கர் பண்ணது 2,60,000. அட பாவி, 2,60,000 rupees இன்கர் பண்ணிட்டு only 1,93,000 தான் நீ அப்சார்ப் பண்ணியிருக்கேனா? இட்ஸ் வாட் அப்சார்ப்ஷன்? அண்டர் அப்சார்ப்ஷன் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒன்று ஓவர் அப்சார்ப்ஷனா இருக்கு, இன்னொன்று அண்டர் அப்சார்ப்ஷனா இருக்கு. ஆமா ரைட்டா? லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ். காஸ்டிங் பதிலா வேல்யூ ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் இஸ் 1,23,000. ஆனா அக்கவுண்ட்ஸ் பதிலா 1,50,000 rupees is the value of closing stock. That means manner of valuation will differ. Are you all really with me? Yes sir. So அக்கவுண்ட்ஸ்ல க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ அதிகமா இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ அதிகமானா ப்ராஃபிட் அதிகமாகும். Are you all ready with me? காஸ்டிங்ல க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். எங்க? காஸ்டிங்ல. You will be getting cost of goods sold. Add selling and distribution overhead. 2 லட்சம் ரூபாய் selling and distribution overhead absorb பண்ணிருக்க. ஆனா உண்மையிலேயே selling and distribution overhead 1,80,000 தான் இன்கர் பண்ணிருக்க. அப்போ 1,80,000 இன்கர் பண்ணி 2 lakh rupees absorb பண்ணிருக்கேனா 20,000 rupees is the என்ன absorption? Over absorption. You will be getting cost of salesman. Sorry man, you will be getting cost of salesman. Sir, 22 லட்சம் ரூபாயோட பொருளை தான் காஸ்டிங் பதிலா வித்திருக்க. 22 லட்சம் ரூபாயோட பொருளை 25 லட்சம் ரூபாய்க்கு வித்தேனா there is a profit of 3 lakh, right? But this won't be the profit in the what? Accounts. In accounts only 1,10,000 rupees is a profit. Are you all really with me? So I have to reconcile the profit between the accounts and the costing. Are you all really with me? My dear lovable students, sir, நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம்? காஸ்டிங். அப்போ always we will start with profit as per cost accounts. How much lakh? 3 lakh. இப்போ வா, நீ தெளிவா சொல்லு. ஃபேக்டரி ஓவர்ஹெட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். உண்மையிலேயே அக்கவுண்ட்ஸ்ல ஃபேக்டரி ஓவர்ஹெட் எவ்வளவு இருக்கு? 4,50,000. ஆனா காஸ்டிங்ல எவ்வளவு? 5 lakh. அப்ப காஸ்டிங்ல எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு. காஸ்டிங்ல எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்குன்னா ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். இருக்க கூடாது. should be என்ன பேக். That's why I am adding 50,000. Are you all really with me? Next one of the reason is selling and distribution overhead. Selling and distribution accountsல எவ்வளவு இருக்கு? 1,80,000. ஆனா காஸ்டிங்ல selling and distribution 2 lakh. Again it is over absorption. அப்ப அக்கவுண்ட்ஸ்ல வெறும் 1,80,000 தான் இருக்கு. ஆனா காஸ்டிங்ல 2 lakhs இருக்கு. அப்ப காஸ்டிங்ல அது என்ன அப்சார்ப்ஷன்? ஓவர் அப்சார்ப்ஷன். அப்ப காஸ்டிங்ல காஸ்ட் என்னவா இருக்கும்னா அதிகமா இருக்கும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். கம்மியாக கூடாது. should be added back. That's what add 20,000. பக்கா? Now sir, accountsல closing stock 1,50,000 rupees இருக்கு. ஆனா காஸ்டிங்ல க்ளோசிங் ஸ்டாக் 1,23,000 தான் இருக்கு. அப்ப காஸ்டிங்ல க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியா இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியாச்சுன்னா ப்ராஃபிட் கம்மியாகும். கம்மியாக கூடாது. should be என்ன பேக். That means 1,50,000க்கும் 1,23,000க்கும் ஆன டிஃபரன்ஸ் தான் 27,000. I'm adding 27,000. Are you all really with me? That is a difference between the valuation of the closing stock. இப்போ நான் எல்லாமே அடிச்சிட்டேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் தவிர. உண்மையா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இன்கர் பண்ணது 2,60,000. ஆனா காஸ்டிங்ல நான் அப்சார்ப் பண்ணது 1,93,000 மட்டும்தான். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டா? அப்படின்னா காஸ்டிங்ல காஸ்ட் கம்மியா இருக்கு. காஸ்ட் கம்மியா இருக்குன்னா ப்ராஃபிட் அதிகமாயிடும். அதிகமாக கூடாது. That's what I am less administration overhead under absorbed 67,000, right? இது இல்லாம there are certain expenses like goodwill written off and interest on loan which will be reflected only in the accounts, which will not be reflected in the costing. That means இது அந்த ரெண்டு எக்ஸ்பென்ஸுமே அக்கவுண்ட்ஸ்ல டெபிட் பண்ணதுனால அக்கவுண்ட்ஸ்ல காஸ்ட் அதிகமா இருக்கும். அங்க ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். ஆனா அதுல எங்க வரல. அது காஸ்டிங்ல வந்திருந்தா காஸ்டிங்கோட ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கும். தான் நான் கம்மி பண்றேன் மேனுவலி. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இப்போ நான் அது எங்கேயும் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுட்டேன். காஸ்டிங்ல ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுட்டேன். Then profit as per financial accounts will be 1,10,000. This is a net profit as per the P&L account 1,10,000. We have reconciled, my dear lovable students. There are only two type of question you will be getting from this area. 90% it will be reconciliation. That too for 5 mark. If the examiner is thinking that you are having 4 days of leave for your exam, they may test from the journal entry. Even that also has been completed. Sir, those who are in online, sir, I hope that you all have enjoyed the revision, man. Those who are seeing this revision video, after you see how much clarity you got,
just inform me in the comment section, and you just tell me in the comment section that any other chapter revision within 60 minutes you need, that we will try to do. Take care of yourself, continue your revision. We'll meet at the appropriate time. Thank you. Bye.